சரிங்களா? பட் நான் இந்த பசங்களுக்கு சொல்றேன், பெத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க. ஒரு அனுபவம் இருக்குல்ல, வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்குல்ல, எதை சொன்னாலும் சோ வாட், அதனால என்னப்போ கேட்டீங்கன்னா இந்த மாதிரிதான். அக்கம் பக்கத்துல இருந்திருக்காங்க, அவங்க அண்ணன் தம்பி தங்கச்சி மாதிரி பழகி இருக்காங்க. அப்ப எப்படி இப்படி நடந்தது? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தலை மேல ஏறி உட்கார்றது, மடி மேல ஏறி உட்கார்றது. நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம பொண்ணு மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு நம்ம பெருமையா பேத்தியாச்சு, நம்ம வீட்டுக்கு வருவோம் போவோம். ஆனா 2 பேர் பேசிக்கவே மாட்டாங்க மேம். அவங்க அப்ப எப்படி இப்படி நடந்தது? எங்களுக்கே புரியல மேம். அவங்க போன பிறகு தான் தெரியும் மேம் எங்களுக்கு இப்படி ஒரு தப்புன்னு. இந்த பொண்ணு வீட்டுல இருக்கும்போது இவ்வளவு நடந்திருக்கு. கூடவே இருந்திருக்கிறோம் மேம். 2 பேரும் வெளியில எல்லாம் போவாங்க மேம். 2 பேரும் அந்த பொண்ணு வெளியில, இவன் எங்க பெரிய 3 பேரும் வெளியில போவாங்க மேம். இவர் வேலைக்கு போயிட்டு வந்து கேட்பாரு, எங்க லேட்டாக வந்தாங்கன்னா எங்கே போயிருந்தேன்னு எங்கள் பையனை திட்டுவேன் நான். டே இது மாதிரிலாம் சுற்றுலா விளாட இருக்கக்கூடாது. 3 புள்ளியும் வீட்டாண்டே இருங்க, வீட்டாட கெடுங்கடா நான் சோறு போடுறேன்னு சொல்லுவேன். வேலை வெட்டி கூட போகாதீங்க. 3 புள்ளிங்க சொல்ல மாட்டேன் நாங்கள். 3 புள்ளியா 8 பேர் எங்கள் வீட்டில் சாப்பிட்டு இருந்தாங்க. சோறு நான் தான் போட்டுன்னு வந்தேன். பிள்ளைங்க இன்னொரு புள்ள வந்து எங்கள் வீட்டில் தங்கிட்டு இருந்துச்சு. அந்த புள்ள இன்னொரு புள்ள வரும் எங்கே இருந்தவங்க நடுப்பாய திருநங்கையா இருக்கா, அவன் இது உள்ளெல்லாம் வந்துடுவோம். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க? நாங்கள் ஏற்றுக்கிட்டோங்க. எங்கேயும் அனுப்ப மாட்டோம். இப்போ கூட நிறைய அங்கங்கே பிரச்சனை ஆகும். எங்கேயும் போகாது, நீ வீட்டோட கெடு. இந்த திருநங்கைங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. வீட்டுல ஏத்துக்கலைன்னா அவங்களோட கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்கும். ஆமாங்க, அது நீங்க ஏத்துக்கிட்டது அவ்வளவு பெரிய விஷயம். வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. 95% யாருமே ஏத்துக்கிறது இல்லை. ஆனா எங்க பிள்ளைங்க நாங்க விட மாட்டோம். சூப்பர். நம்ம பிள்ளைங்களை நம்ம இல்லாம வேற யாரும் புரிஞ்சுப்பாங்க. உங்களே நான் பாராட்டுறேன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, இல்லையா? இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் யோசிச்சேன். இவங்க 3 பேரும் ஒன்னா வெளியே போறாங்க சொல்றீங்கல்ல, இந்த பொண்ணுங்களோட மூளை எப்படி ஒர்க் ஆகும்னே சொல்ல முடியாது. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ அந்யோன்யமா இருக்கிறது, உங்கள்ட்ட எவ்வளவு பாசமா இருக்கான், அதை பார்த்து கூட அவ ஆசைப்பட்டிருக்கான். அது கூட ஓ இவ்வளோ நல்லா பாத்துக்கிறானேன்னு அவர் மேல ஒரு ஆசை வந்திருக்கலாம். எவ்வளோ அக்கம் பக்கத்துல பாக்குறோம், பொண்டாட்டி இவ்வளோ நல்லா பாக்குறானே, இவன் நல்ல மனுஷனா இருப்பான். அந்த சின்ன பொண்ணு தானே அது, அதுக்கு புரியாது. அவ்வளோ லவ் பண்றான் வைஃபங்கிறது ஒரு அதை பார்த்துட்டு கூட அவளுக்கு லவ் வந்திருக்கலாம். எந்த பழக்கமும் கிடையாது மேடம் எங்க பையனுக்கு.